ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்க கார்டன்ல இருந்து மண்ணு கடியில ஒரு பொம்மை கிடைக்குது. அதை வீட்டுக்கு எடுத்துன்னு அதை கிளீன் பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸும் பண்ணி விட்டுறான். அந்த பொம்மையை ரூம்ல தனியா விட்டுட்டு அவங்க அம்மா கூட வெளியே போகும்போது அந்த பொம்மை திரும்பி பாக்குது. இதை நோட் பண்ண அந்த அம்மா இது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கே, சரி நம்ம இமேஜினேஷனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. காலையில இருந்து பார்த்தா ஏதோ பியானோ வாசிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே இவங்க கீழே இறங்கி போய் பார்த்தா அவங்க பையன் தான் அதை வாசிச்சுட்டு இருப்பான். பக்கத்துலயே அந்த பொம்மையும் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா அந்த பையன் வெளியே போய் விளையாடணும்னு அவங்க மம்மி கிட்ட எழுதி காமிக்கிறான். அவங்களும் அலோவ் பண்றாங்க. அந்த பையன் வெளியே போயிட்டு அந்த டால் இருந்த இடத்துல அந்த கிளாத்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த நாயும் குலைக்க உடனே அந்த நாய்க்கு சொந்தக்காரான ஃபாரஸ்ட்ல இருக்க ஒருத்தர் அங்க வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி இங்கெல்லாம் தனியா வராதிங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்ப அப்பதான் அவரும் அந்த டாலை நோட் பண்றாரு. உடனே வீட்டுக்கு போனோடனே இந்த பையனோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த டாலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே இவங்களும் ரூம்குள்ள போகும்போது அவங்க பையன் பேசுற மாதிரி சவுண்டு கேட்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இங்க வாங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் அமைதி ஆயிடுறான். உடனே சரி அந்த பொம்மை இருக்கிறனால தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். சரி அந்த பொம்மை வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நைட் அடிச்சு தூங்க போலான்னு தூங்கிடுறாங்க. நைட்ல யாரோ ஃபுட் ஸ்டெப் கேக்குது நடந்து வர்ற மாதிரி. என்னன்னு இந்த அம்மா எழுந்து போய் பார்க்கும்போது ஹால்ல அந்த பொம்மை உக்காந்துட்டு இருக்கு சோஃபால. சரின்னு இவங்க திரும்பும் போது யாரோ ஒருத்தன் கருப்பு முகமுடி போட்டுட்டு இவங்களை அட்டாக் பண்றான்.